மிம்மாலி மாசியத்தும், என்னுடைய செல்வத்தில் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள். ஏன் செல்வம் என்னுடையது, நான் உங்களுக்கு தருவேன். லா அம்லிக்குலக்கும் மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்ட்டிருந்து உங்களை காப்பாத்தல. நான் ஒரு தூதருங்கிறதுக்காக வேண்டி, என் புள்ளைங்கிறதுக்காக வேண்டி உங்களை எல்லாம் விட்டுருவானா விட மாட்டான். உங்களையும் ஒரே மாதிரி தான் நடத்துவான், என்னையும் ஒரே மாதிரி தான் நடத்துவான். எந்த ஒரு எதிரியா இருக்கிறவங்க கூட தெரிஞ்சு வந்தா அவனே ஒரே மாதிரி தான் நடத்துவான். நடத்தைகளால் நீங்கள் நல்லவர்களா மாறணுமே தவிர என்னுடைய பிள்ளைகள் என்பதற்காக, என்னுடைய சொந்த பந்தம் குடும்பம் கோத்திரம் என்பதற்காக உங்களுக்கு எந்த விதமான மதிப்பும் இறைவன்ட்ட கிடைக்காதுன்னு சொன்னாங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இறைத்தன்மை அடைந்து விட்டால் இவர் விருப்பத்தை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்று இருந்தால் இது சொல்லியிருப்பாங்களா? நீ கவலைப்படாதமா, ஊருக்கு தான் உபதேசம், நான் ஊருக்கு எனக்கே சொல்லுவேன், நீ எப்படி வேணாலும் நடந்துக்க, என் புள்ள தானே, என் புள்ளங்கிறத காட்டி நீ பாட்டு சொர்க்கத்துக்கு போயிடலான்னு சொன்னாங்களா? முடியாதுட்டாங்க. காசு வேண்டாம் வாங்கிட்டு போ, மறுமையில வெற்றி பெறுவதாக இருந்தால் உன் கட்டைக்கு நீ தான் தேடிக்கொள்ள வேண்டும், நான் உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகளுடைய நிலையை எப்படி சொல்லிட்டாங்களா? அவங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான். ஒவ்வொரு மனுஷனும் பிள்ளையை விரும்புவாங்களா இல்லையா? ஆம்பளை பிள்ளை இல்லாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம்ங்கிற ஆம்பளை பிள்ளையை கொடுத்தான். அவங்களே தன்னுடைய பாட்டனார், என்னுடைய பாட்டனார் இப்ராஹிமுடைய பெயரை இந்த பிள்ளைக்கு வைக்கிறேன் என்று சொல்லி பாட்டனாருடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை வைக்கிறாங்க. அந்த மாதிரி இப்ராஹிம் நபி மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு தானே வச்சாங்க. இப்ராஹிம் நபி எப்படி கொள்கைவாதியா இருந்தார்களோ, ஏகத்துவ இமாமாக இருந்தார்களோ, அந்த மாதிரி நம்முடைய புள்ள வரணும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசையோடு அந்த பிள்ளைக்கு இப்ராஹிம்னு பேரை வச்சாங்க. ஆனா பால் குடிக்கிற அந்த பருவத்திலேயே இப்ராஹிம்ங்கிறவர் அந்த குழந்தை இறந்து போயிடுறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மடியில தூக்கி போட்டவன மூச்சு இழுக்குது இப்ராஹிமுக்கு. அதை பார்த்து அந்த மரண வேலை துடிக்கிறாரு இப்ராஹிம் குழந்தை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்கள்ல இருந்து ஃபஜஅலத் ஐனா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தத்ரிஃபான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கிறது. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க ஏன் இப்படி அழுவுறீங்க? இறக்க உணர்வு அல்லாஹ் அப்படி அமைச்சு வச்சுட்டு அழுவாம இருக்க முடியும், நமக்கு என்ன செய்ய முடியும்? அவங்க என்ன செஞ்சாங்க? இன்னல் ஐன ததுமவு, கண்கள் கண்ணீரை வடிக்கின்றன, ஒரு கல்பு யஹ்சுனு, உள்ளம் கவலையால் கவலைப்படுகிறது. வலா நகூல இல்லாமா யர்லா ரப்புனா, நம்முடைய இறைவன் பொருந்தி கொள்றதான் நம்ம பேசணும். நம்ம பிள்ளை எடுத்துக்கிட்டாங்கிறதுக்காக வேற மாதிரி பேசிட முடியாது. அவனை ஏத்து பேச முடியுமா? அவன் தீர்ப்பு வாய திறக்க முடியுமா? அவன் பொருந்தி கொள்ளாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்லவே மாட்டோம். இந்நாளி பிராக்கில மஹசூனூன், இப்ராஹிமே உன் பிரிவுக்கு நம்ம கவலைப்படுறோம், அவ்வளவுதான் எங்களுக்கு செய்ய முடியும். உன்னுடைய பிரிவுக்காக வேண்டி கவலைப்படுத்த முடியுமே தவிர அதை தாண்டி நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளையை வைத்துக் கொண்டு சபைக்கெல்லாம் விளங்குற மாதிரி இந்த அறிவுரையை சொல்றாங்களே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதர் விரும்புவதையெல்லாம் அல்லாஹ் செஞ்சு கொடுப்பான் என்று இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு கொடுத்திருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விரும்பின விஷயம் என்ன? இந்த புள்ள ஆம்பளை புள்ள வளர்ந்து பெருசாகி இப்ராஹிம் நபி மாதிரி வந்து சமுதாயத்துக்கு நல்ல காரியங்கள்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க கண்ணு முன்னாடி அவங்களுடைய ஆம்பளை புள்ள கொடுத்த ஒரே ஒரு ஆம்பளை புள்ளையும் ஒரு சின்ன வயசுலயே பால் குடிக்கிற, ஏன்னா பால் குடிக்கிற பருவத்தில் இருந்ததுனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னலஹு முர்தியம் ஃபில் ஜன்னா, இவருக்கு சொர்க்கத்துல பால் ஊற்ற அன்னை இருப்பாங்க என்று சொல்ற அளவுக்கு சின்ன பிள்ளையில பால் குடிக்கிற பருவத்தில், பால் குடிக்கிற 2 வருஷத்துக்குள்ள மூத்தா போயிருக்குது. அப்ப அந்த மாதிரியான ஒரு பருவத்துல இப்ராஹிம் இறந்து போன பிறகு அப்ப எவ்வளவு துடிச்சிருப்பாங்கன்னு ஊக என்ன துடிச்சாங்களே, கண்ணெல்லாம் கண்ணீர் கொட்டுனுச்சே, உன் பிரிவு என்னை வேதனைப்படுத்துன்னு சொல்றாங்களே. அப்ப இந்த வேதனைப்படுத்தின உடனே இவங்க நினைக்கிறாங்க, மகான்கள் வேதனைப்பட அல்லாஹ் விடுவானா? மகான்கள் கவலைப்பட விடுவானா? மகான்கள் உன்னை கேட்டுட்டா எப்படி அல்லாஹ் மறுப்பான் என்றெல்லாம் சொல்றாங்களே. அல்லாஹ்வுடைய ரசூல் பெத்த புள்ள விஷயத்துல கவலைப்பட்டாங்களே தவிர அல்லாஹ் எப்படி என் பிள்ளை நீ எடுக்கிறேன்னு கேட்டாங்களா? என் பிள்ளை எடுக்க உனக்கு நான் ரைட்டுன்னு கேட்டாங்களா? நான் எப்படிப்பட்ட ஆளு, நான் உன்னுடைய முக்கியமான இறை தூதரா இருக்கிறேன், என் பிள்ளை நீ எடுத்துருவியான்னு கேட்டாங்களா? அல்ல உரிமையோட நீ எனக்கு வேண்டிய ஆள் தானே, என் பிள்ளைய கொடு அப்படின்னு கேட்டாங்களா? அதெல்லாம் முடியாது, கேட்டாலும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி கேட்டுறது அது துவா வேண்டா செய்யலாம், பிரார்த்தனையா செய்யலாம். இந்த மாதிரி ரைட் உரிமை எடுத்து கேட்டீங்கன்னு வைங்க, கொடுக்குறே இல்லையா, நான் யார் எப்படிப்பட்ட ஆளு, நீ எப்படிப்பட்ட இறைவன் தான் கேட்டு சொல்லலாமே தவிர நான் எப்படிப்பட்ட ஆளு சொல்லி கேட்டீங்கன்னு வைங்க, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. யூனுஸ் நபி மாதிரி போயிடும். அப்ப பெத்த புள்ள நான் கேட்கிறேன், ஒரு பெத்த புள்ள கண்ணு முன்னாடி துடிக்கிறத பார்த்து கொண்டு ஒண்ணும் செய்ய முடியாமல் கவலைப்பட மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சுன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு ஆன்மீக நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஆழமா பதிஞ்சா எவனாச்சும் ஏமாத்துவானா? யோசிச்சு பாருங்க. எங்க ரசூல் நபிக்கை இப்படியா, அவங்களும் அந்த எல்லையை தாண்ட முடியாதா இப்படி நினைச்சிட்டு என்று சொன்னா, நம்மள்ட்ட வந்து அந்த அந்த சாமியார் இந்த சாமியார் அவன் வந்து எவ்வளவு சடப்பைக்கீரை அந்த பைக்கீரெல்லாம் வர்றாங்களே, அந்த அவுளியாவுடைய வாரிசு இந்த அவுளியாவுடைய நடக்குமா?
அப்ப எவ்வளவு பெரிய நன்மை இஸ்லாம் நமக்கு தருகிறது. பேசிக்க ஆழமா அழுத்தமா இந்த வேற ஊண்டிட்டீங்கன்னு சொன்ன விதையை ஊண்டிட்டீங்கன்னு சொன்னா இது வளரக்கூடிய விருட்சம் பிரம்மாண்டமா இருக்கும். எந்த வகையிலையும் அது கீழே விழுந்துடாத அளவுக்கு உறுதிமிக்கதா இருக்குன்னு விளங்குதா. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஸைனபுடைய புள்ள பேத்தி அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்று கூப்பிட விடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இன்னலில்லாஹி மா அகத வலஹு மா ஆதா, கொடுத்தது அவனுக்கு சொந்தம் எடுத்தது அவனுக்கு சொந்தம்னு போய் சொல்லுன்றாங்க. அந்த மகை என்ன சொல்லி விடுறாங்க, நம்ம ஸைனப்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்றாங்க, கண்டிப்பா நீங்க வந்துதான் அவனு வலியுறுத்தி கூப்பிட விடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க, மடியில குழந்தை தூக்கி வைக்கிறாங்க. அந்த குழந்தைகளே மூச்சு திணறுகிறது, தடுமாறுகிறது. அப்போ இதுதான் சொன்னாங்க, நம்ம என்ன செய்ய முடியும், அழுவத்தான் முடியும். அவன் எடுத்துக்கொள்றான், கண்ணு முன்னாடி மகனை பறி கொடுக்கறாங்க, பார்த்துட்டு தான் இருந்தாங்க. கண்ணு முன்னாடி பேரன் வந்து பறி கொடுக்கறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டு கவலைப்படதான் செஞ்சாங்க. பேரனாச்சே, நபியுடைய பேரன் இறந்து போனால் நபி எவ்வளவு மனசு வருத்தப்படுவாரு. அவர் மனம் போன்றபடி நம்ம நடக்கலாமா, அல்ல நினைக்குவானா. அவர் மனம் போன்றபடி நம்ம நடக்கலாமா நினைப்பானா, அதெல்லாம் நடக்காது. அவன் நினைச்சு செஞ்சுக்கிட்டே போவான், எதையும் பார்க்க மாட்டான். அந்த மாதிரி வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேர விஷயத்தில் நடந்த காட்சியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து பேச்சு வாக்கல என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டா, மாஷா அல்லாஹு சேர்த்தாரு. நபியே, நீங்க நினைச்ச மாதிரி அல்லாஹ் நினைச்ச மாதிரி நடந்து போச்சு. ஏதோ ஒரு காரியத்தை நபிகள் நாயகம் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, அது அப்படி நடந்து போச்சு போல இருக்கு. அதை சுட்டி காட்டும் போது என்ன அவர் கேட்கிறாரு, ஒரு மனிதர் சொல்றாரு, மாஷா அல்லாஹு சேர்த்த, அல்லாவும் நீங்களும் நினைத்தபடி நடந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டு, ஆமாம் அல்லாஹ் சொன்னபடியும் நான் சொன்னபடியும் தான் நடந்து விட்டேன்னு சொன்னாங்களா. உடனே அவரை கண்டிக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, அஜ்அல்தனி வல்லாஹி அத்லன், என்னை அல்லாஹ்வை ஈக்குவல் ஆக்கிட்டியா, என்னை அல்லாஹ்வை சமமாக கருதி விட்டாயா. பல் மாஷா அல்லாஹ் வஹதா, அல்லாஹ் நாடியது மட்டும்தான் நடந்ததுன்னு சொல்லு. என்ன எதுக்கு ரொம்ப இருக்கிற, நான் நாடி எப்படி நடக்கும், அல்லாஹ் நாடுவது மட்டும் நினைச்சு சொல்லணுமே தவிர அல்லாஹ்வும் நீங்களும் சொன்னபடி நடந்து விட்டது அப்படிங்கிற வார்த்தை சொல்லாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஒரு மனிதர் தான் என்பதை தெள்ளத் தெளிவாக சுட்டி காட்டுறாங்களா இல்லையா. அவங்க வரலாற்றில் நடந்த பல நிகழ்வுகளை பார்க்கிறோம். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் அவங்க வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நிகழ்ச்சியின் போதும் அது வேற மாதிரி எண்ணங்கள் வந்துவிடக் கூடாது, மனித நிலைக்கு அப்பாற்பட்டவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கருதிவிடக் கூடாது என்பதற்காக அங்கங்க அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா ஒவ்வொரு பாயிண்டா சொல்லிக்கிட்டே இருக்கிறான். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்ல கடுமையாக காயமடைந்தார்கள் உங்களுக்கு தெரியும். இந்த ஒண்ணு போதும் ஒரு மூமினுக்கு, இந்த ஒரு வசனம், இந்த ஒரு எச்சரிக்கை போதும். உஹது போர்ல காயமடைந்து ரத்தம் சிந்தி மரணித்து விட்டார்கள் என்று நினைக்கிற அளவுக்கு பலவீனப்பட்டு சாம்பலை வச்சு அடைச்சி ரத்த கட்ட நிப்பாட்டி பிறகு வந்து என்ன செஞ்சாங்க, அவங்க அந்த வேதனை தாங்க முடியாம அந்த எதிரிகளை சபித்து விடுகிறார்கள். என்ன சபிக்கிறாங்க, நபியுடைய முகத்துல ரத்த சாயத்தை பூசிட்டிய, நீ எப்படி வெற்றி பெறுவ அப்படின்னு கேட்கிறாங்க. நபி, நான் ஒரு இறை தூதர், நான் சாதாரண ஆளா, என்னுடைய முகத்துல வந்து நீ ரத்தக்கரை பூசி ரத்த சாயம் பூசிட்டா கை போய் இப்படி கௌமுன் சஜ்ஜு வஜ்ஹ நபியிஹும் பித்தமி, ரத்தத்தால் நபியுடைய முகத்தை பூசிவிட்டவர்கள் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லிவிட்டாங்க. இது வேதனை தாங்க முடியாம, இந்த கஷ்ட வலி பொறுக்க முடியாம இந்த மாதிரி என்னை அடிச்சு விட்டல, நம்மளே கூட கேட்போம், நம்மளை எவனா அடிச்சு விட்டான்னு சொன்னா என்ன அடிச்சுட்டீங்களடா நீ உருப்படாம போயிடுவாடான்னு நம்ம சொல்லுவோம். சாதாரண ஒரு மனிதன் சொன்னா கூட சாதாரண வார்த்தை எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லும் போது அல்லாஹ் என்ன பார்க்கறான், அப்படின்னா இவர் யாரும் அடிச்சு விட்டாங்கன்னு சொன்னா இவரு தண்டனை இவரே கொடுத்துருவாரா, இவங்களும் நினைச்சா சாதிச்சிருவாங்களா. இது ஒரு கடுமையான வார்த்தை. அல்லாஹ் எதை பார்க்கல, தன்னுடைய தூதர் அடி வாங்கி இருக்கிறது அல்லாஹ் பார்க்கல, ரத்த சிந்துறத பார்க்கல, நபிகள் நாயகம் படுற வேதனை அல்லாஹ் பார்க்கல. எதை பார்க்கறான், நம்ம ரைட்ல இவர் கையை வைக்கிறாரு எப்படி பார்க்கறான் அல்லாஹ். நபிகள் நாயகம் வேணும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, இந்த வேதனை தாங்க முடியாம இந்த வார்த்தையை சொல்லிவிட்டாங்க. என்னை அடிச்சவன் நீ ஜெயிச்சிருவியா அப்படின்ட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா, அந்த வேதனை எல்லாத்தையும் ஒரு ஓரமா ஒதுக்கி